அண்ணன் சீமான அரசியல் விமர்சகர்கள் பலர் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமான் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டி பேசுவார். அவரை தொடர்ந்து பத்திரிகையாளர் மணியுமே கூட சீமான் விஜயை கம்பேர் பண்ணும்போது சீமான் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பல பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே, தராசு ஷாம் போன்றவர்களும் கூட இப்போ அண்ணன் சீமானை பாராட்ட தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு உதவியாளராக பணியாற்றிய பொன்ராஜ் அவர்கள் அண்ணன் சீமான புகழ் தள்ளியிருக்கிறாரு. சீமான் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லைன்னா களத்தில் போய் நிற்கிறாரு, பேசுறாரு, டெய்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. 3 பேரும் பண்றாங்கல்ல. நீ இது வரைக்கும் எத்தனை பிரஸ் மீட்? ஒரு பிரஸ் மீட். மக்கள்கிட்ட நீ ஏதாவது பேசியிருக்கியா? மக்களோட இறங்கி நடந்திருக்கியா? நீ என்ன கட்சி நடத்துற? மாற்றத்தை விரும்புறவன் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் சீமான்ட்ட தான் போகணும். நீ சீமான் வாங்கினா 8% வாங்க முடியுமா உன்னால? சீமானுடைய வாக்கு தமிழ் தேசியத்துக்கான வாக்கு. சீமான் வாங்கினா 8% கூடுமே ஒழிய குறையாது. தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் சீமான். மக்கள் நீதி மய்யம் கட்சியில் அவர் உறுப்பினராக இருந்தார், பொறுப்பில் இருந்தார். ஆனால் தற்போது ஒரு பொதுவான அரசியல் பேசக்கூடிய ஒரு அரசியல் திறனாய்வாளராக, அரசியல் விமர்சகராக கருத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் திமுக அதிமுகவுக்கு மாற்றுனா கண்ணை மூடிட்டு அது சீமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் தற்சார்பு பொருளாதாரம், காந்தி பேசிய அந்த தற்சார்பு பொருளாதாரம், காமராஜர் அப்புறம் அப்துல் கலாம் அறிவுறுத்திய அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற அந்த தற்சார்பு பொருளாதாரத்தையே தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தான் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் பேசும்போது மற்ற அரசியல் கட்சிலாம் தேர்தல் வந்துட்டாலே எவ்வளோ பணம் கிடைக்கும், எத்தனை சீட்டு கிடைக்கும், திமுக கூட போகலாமா அதிமுக கூட போகலாமா, அதுவும் இந்த தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் 2 கட்சியிலையுமே பேரம் பேசுது. மக்களோட நலன் மேலே துளி கூட அக்கறை இல்லாமல் தன்னுடைய நலனை மட்டுமே அரசியலை பிழைப்பாக வச்சு நடத்தக்கூடிய பிற கட்சிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி மட்டும் அண்ணன் சீமான் மட்டும்தான் தனிச்சு துணிச்சலாக நிற்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு இழிவான அரசியலை செய்யலை, இனிமேலும் செய்ய மாட்டாருங்கிற ஒரு உறுதியை லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார். என்ன செஞ்சா அரசியல் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இது வரைக்கும் சீமான் அரசியல் பண்ணலை. அதை பற்றி அவர் கவலையும் படலை. ஒரு பத்திரிகையாளராக நான் கவலைப்படுற அளவு கூட சீமான் கவலைப்படலை. அது நிஜம். அதைத்தான் நான் திருப்பி சொல்லி சித்தாந்த அரசியல். இவர் கமல், ரஜினி, தினகரன், பாமக, அதிமுக, திமுக எனக்கு எத்தனை இடம் கொடுப்பேன், எந்த தொகுதி கொடுப்பேன்னு கேட்கிற அரசியலை சீமான் இது வரைக்கும் பண்ணல, இனிமேலும் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அரசியல் விமர்சகர்களை தாண்டி அரசியல் கட்சி தலைவர்களுமே, பிற அரசியல் கட்சி தலைவர்களுமே அண்ணன் சீமானை பாராட்ட தவறுறதில்லை. அந்த வகையில் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் பேசும்போது சொல்கிறார், பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க, திமுக அதிமுகவை தாண்டி இந்த வாக்குகள் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கான்னு சொல்லும்போது, ஏங்க விஜயவே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் சீமானை பேச மாட்டேங்கிறீங்க? 8% ஓட்டு வாங்கியிருக்காருங்க, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தனிச்சு நின்றே வந்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சீமானுக்கு தாங்க இந்த மாற்றுன்னு பேசுகிற வாக்குகள்லாம் போகும். சீமானே முதன்மையான மாற்று அப்படிங்கிறத வேறு ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, வேறு ஒரு கூட்டணியில் இருந்தாலும் சரி, சீமான் அவர்களை பாராட்டி பேசுகிறார். மூணாவது ஆப்ஷன் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா சகோதரர் சீமான் வேற இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு அரசியல் கட்சி வச்சு கிட்டத்தட்ட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா, அதனால அப்படி சொல்லவே முடியாது. பத்திரிகையாளர் ஐயநாதன் பேசும்போது சீமானை நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன், நாம் தமிழர் கட்சியில் நான் சில காலங்கள் பயணம் செஞ்சுருக்கிறேன், அவரை மாதிரி ஒரு பிரச்சார பலம் கொண்ட ஒரு தலைவர் தமிழக அரசியல்லே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார். சீமானவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில் போய் சீமான் காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு. அந்த தொகுதியில் காங்கிரஸ் தோக்குது. அது மட்டும் இல்லை, பக்கத்து தொகுதியில் போட்டிட்ட திமுக காரனும் சேர்ந்து தோக்குறானா. அந்த அளவுக்கு சீமானுடைய பிரச்சாரம் அதிர்வலைகளை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தும் அப்படின்னு பத்திரிகையாளர் ஐயநாதன் சொல்றாரு. சீமான் கணக்கு போட்டு அரசியல் பேசுறவருங்க, எனக்கு தெரியும் கூட இருந்தவன். நீங்க நல்லா கவனிங்க, 2011 தேர்தல் கலைஞர் இருக்கிறாரு, காங்கிரஸ் திமுக கூட்டணி, ஜெயலலிதா மெஜாரிட்டி வருமா வராதுன்னு பயந்துட்டு இருந்த நேரம் சீமான் காங்கிரஸ் நின்று அந்த 63 தொகுதியில 59 தொகுதியில் அவர் பரப்புரை பண்ணாரு. ஓகே, காங்கிரஸ் இருக்கிற தொகுதி மட்டும், காங்கிரஸ் இருக்கிற தொகுதி மட்டும் பிரச்சாரம் பண்ணாரு. பக்கத்து தொகுதியில் போட்டிக்கிட்ட திமுக தோக்குறான். சீமான் ஒத்தையாளுடைய பிரச்சாரம் பிளஸ் தமிழ் தேசியவாதிகள் 59 தொகுதியில் ஒன்னே தான் எஸ்கேப் ஆச்சு காங்கிரஸுக்கு, பட்டுக்கோட்டை. எல்லாமே தோல்வி, எல்லாம் தோல்வி. 58 இடத்துல வாஷ் அவுட். அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒன்னும் இல்லாத எடுத்து மூக்கு மூடி டப்பால போட்டு வச்சான் சீமான். அரசியல் விமர்சகர்கள்னா இவங்க சாதாரண ஆள் கிடையாது. பல ஆண்டுகளா
இந்த அரசியலை உற்று கவனிக்கிறவங்க, எல்லா அரசியல் கட்சி குறித்த விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களே சீமானை பாராட்டுறாங்க. அவர்கள் சீமானை பாராட்டுற இவர்கள் எல்லாருமே விஜயை வெறுக்கிறாங்க. விஜய் செய்யக்கூடிய அரசியல் தவறானது, அவர் தவறான பாதையில் போகிறாரு, அவர் கொள்கையற்றவர்னு சொல்கிறாங்க. அதுவும் அப்துல் கலாமுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் கடுமையாக விஜயை விமர்சிக்கிறார். ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் தான் அது விஜய் அப்படின்னு ஒருமையில் திட்டுறார். விஜயை கூட ஒரு ஆபத்தான தீய சக்தி தமிழ்நாட்டில் இல்லைன்னு மிகப்பெரிய அளவில் விஜயை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக பொன்ராஜ் இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி தலைவன் தன்னை பார்க்க வந்த 41 பேர்களை கொன்றொழித்த தீய சக்தி, ஒரே ஒரு தீய சக்தி விஜய். நீ வந்து விக்ரவாண்டில செத்தான 6 பேரு, அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தியா? தரல எங்க இருக்க? அப்ப அவன் உயிர் என்ன மயிரா? அப்ப என்ன மைத்துக்கு 41 பேர் இல்ல 37 பேர் கொடுத்த 20 லட்சம்? சிபிஐ கேஸ் ஆனதுனால சிபிஐ தப்பிக்கிறதுக்காக, சாட்சியை கலைக்கிறதுக்காக நீ கொடுத்துருக்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு போதை மருந்துக்கு அடிமையான ஒருத்தர் இருக்கான், வன்முறைக்கு அடிமையான ஒருத்தர் இருக்கான். அது இவன் தானா? அவன் தான் விஜய். அங்க உள்ள ஒவ்வொரு வீட்டுல இருக்க விஜய் இருக்கானே அவன் தான். 4-5 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு 1 மடங்கு சம்பளத்துக்கு தான் நீ வரி கட்டியிருக்க. மறைச்சிருக்காரு. அப்புறம் 4 மடங்கு மறைச்சிருக்கான். உனக்கு பொய் கணக்கு எழுதி கருப்பு பணத்தை உருவாக்கி கொடுத்த பொருளாளர் தானடா, ஆடிட்டர் தானடா இன்னைக்கு உன் கட்சியினுடைய பொருளாளர். அப்ப நீ வந்து ஊழலாற்ற ஆட்சி கொடுத்துருவியா? நீ தான்டா ஊழல் சக்தி. அண்ணன் சீமான் 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல நாம் தமிழர் கட்சியை தேர்தலில் போட்டியிட வைக்கும்போது பல அரசியல் விமர்சகர்கள் வந்து விமர்சித்தாங்க, கேலி செஞ்சாங்க. இது வாய்ப்பில்லை, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரவீந்திரன் துரைசாமி உட்பட அவரே அதை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் இன்னைக்கு அவரை எதிர்த்து பேசிய விமர்சித்த அத்தனை அரசியல் விமர்சகர்களும் சீமானே சிறந்த தலைவர், சீமானே உண்மையான மாற்று, நாம் தமிழர் கட்சியே தமிழகத்துக்கு ஒரு மாற்று அரசியலை கொடுக்க வல்லமை உள்ள ஒரு கட்சின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. திரு சீமான் முதலமைச்சர் ஆயிட்டாலும் நான் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பேன். பயங்கரமா மேலையோ கீழையோ ஏற்கலோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் எ சேஞ்ச். ஏன்னா இவங்க ஐடியாலஜிக்கலி ட்ரிவன். திரு விஜய் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவரோட ஐடியாலஜி நீங்க கேளுங்க. திமுக ஐடியாலஜி, ஏடிஎம்கே ஐடியாலஜி, தாவேக்கோட ஐடியாலஜி, இதுக்கு மூணுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு. தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வாங்க, தமிழ்நாட்டையாள வைக்க போற நாங்க. சாதி மத ஊழல் இல்லா ஆட்சி, அதுதான் சீமானண்ணன் நாட்டையாளும் காட்சி. சீமானண்ணா சீமானண்ணா இனி உங்களுக்கு தான் எங்க ஓட்டு. சீமானண்ணா சீமானண்ணா நாம் தமிழருக்கு போட போறோம் ஓட்டு.